जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய என்எக்ஸ்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் என்ற முறையில நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், எப்படி நீங்க சந்திச்சு வெளியில வர போறீங்க, இந்த வார ராசி பலன் என்னென்னலாம் வரப்போறது, எப்படி எல்லாம் இருக்க போறீங்க, என்னென்னலாம் செய்ய போறீங்க, யார் எந்த விஷயத்துல மாட்டிக்க போறீங்க, யார் எந்த மாட்டின விஷயத்துல இருந்து வெளியில வர போறீங்க, யாருக்கு புதுசா இடமாற்றம் வரப்போறது, யாருக்கு தடுமாற்றம் வரப்போறது, யாருக்கு அதாவது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்காம ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வருது, யாருக்கெல்லாம் அபவாதம் வருகிறது. அபவாதம் என்றால் கெட்ட பேர் யாருக்கெல்லாம் இருக்கு, நல்லதே செஞ்சும் கெட்ட பேர் வாங்குறவன்லாம் இருக்கான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு. 12 ராசியில நம்ம பிறந்திருந்தாலும் நம்ம பிறக்கக்கூடிய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்மை உண்டு. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு கொடிய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கொடிய உலகத்துல பிறந்து வளர்ந்து நம்ம போய் சேர்ற வரைக்கும், ஒரு பேர் எடுத்து போய் சேர்ற வரைக்கும் இந்த கொடிய உலகத்துல மிக போராட்டமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. இந்த கொடிய உலகத்துல கொரோனாவை விட கொடிய உலகம் இது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இந்த எப்படியாப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் எங்கேயாவது போய் இந்த ஊரு, அதாவது இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் நீ இதே பிரச்சனையை தான் நீ சந்திப்ப. நீ ஊரு விட்டு ஊரு போனா மட்டும் நீ நல்லா இதா வந்துட போறியா? கிடையாது. அப்போ நீ அந்த இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செஞ்சுக்கணும், எப்படி நம்ம பார்த்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணும், இந்த கொடிய உலகத்துல இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்க இருந்து போனாதான், இங்க டிக்கெட் எடுத்து ஃபைனல் டிக்கெட் எடுத்து போனாதான் நமக்கு நிம்மதியே தவிர அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும், எப்படி எப்படி சோதனைகள் வரும், எப்படி எப்படி உபாதைகள் வருங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ப நம்ம இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம தான் நடந்துக்கணும். எதுல நீ அலட்சியம் காட்டுறியோ அதுலதான் உனக்கு முதல் பிரச்சனை வரும். முதலும் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது பொது பலன் தான். நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. சுபம் வாழ்காலமுடன். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. வேலையிடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாரம். இப்போ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போயிருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான சக்சஸ்ஃபுல் வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைத்தாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சில இடத்துல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு மேலதிகாரிகள்லாம் பரவாயில்ல, நீ நல்லா பண்ற, ஹைலி அப்ரிஷியேட்டட், ஸோ நிறைய நல்ல விஷயங்கள். ஆனா சக ஊழியர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணினா, இவன் எப்படி இந்த மாதிரி உள்ள வந்தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் யோசிப்பாங்க. வேலை மாற்றம் குறித்து மற்றும் யோசிப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அவசரமாக ஏற்க வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒன்று வருது உடனே சைன் பண்ணி உடனே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. பொறுமையாக பார்த்து என்னங்கிறத செய்யுங்க. கூட்டாளிகளுடன் கணக்கு விஷயங்களில் தெளிவு அவசியம். பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம், இல்லைன்னா உருவாக்குவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த குடும்பத்தில் அப்படின்னு எடுத்தால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கூடியமான வரைக்கும் இடம் கொடுக்காத அளவுக்கு சுமூகமாக போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கோபத்தை குறைத்தால் அமைதி நிலைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை முக்கிய பலன்கள் தரும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகும். காதலில் நல்ல சில பேர் இந்த லவ்வர்ஸ் உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். திருமணமானவர் தேவையற்ற சந்தேகங்களை
தவிர்க்க வேண்டும். ஒரு கல்யாணம் ஆயிடுத்து, ஒரு 2-3 மாதம் ஆகுது கல்யாணம் ஆகி அப்படின்னு சொன்னால் தேவையற்ற வீண் சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். பழைய உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது சில பேருக்கு. கவனமாக இருக்க வேண்டியது, உங்கள் ரகசிய திட்டங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். முதல் விஷயம், யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியத்தை சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம். என்ன நமக்கு தேவையோ, இப்போ இன்னைக்கு எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் மிக முக்கியமானது. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கும். வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசிக்கு வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள கருத்துக்கு மதிப்பு உயரும். உடல் நலத்தில் ஹார்மோன் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிர்ஷ்ட எண் 9, சிவப்பு நிறம். அதிர்ஷ்டக்கிழமை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்கும். ஆறுமுக தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் ஏற்றுங்க. உங்கள் அமைதியை பலவீனம் என்று நினைத்தவர்கள் உங்கள் சக்தியை மீண்டும் உணரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இழந்த ஒரு வாய்ப்பை நினைத்து வருந்தாதீர்கள். அதைவிட பெரிதாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் வரும். ஸோ அது வரைக்கும் ஜாதகத்தில் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் முதியோர்கள் வீட்டில் 60+ வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகளை பள்ளியில் விடுறதுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ அந்த வண்டி கூடியமான வரைக்கும் மேக்ஸிமம் சில பேர் 2 வீலர் தான் பயன்படுத்துகிறீங்க பெண்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக குழந்தைகளை கூப்பிட்டுன்னு போயிட்டு வாங்க. ஏன்னா 2 குழந்தைகள் 3 குழந்தைகளை ஏற்றிட்டு போகிற நீங்கள் எங்கேயாவது டேர்னிங்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை விழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைய கவனமாக கூப்பிட்டுன்னு போயிட்டு கவனமாக கூட்டணும். எல்லாரும் பேக்குக்கு ஏன்னா நம்ம குடும்ப கஷ்டம், நம்ம கூப்பிட்டுன்னு போகிறோம், நம்ம இது பண்ணுறோம். வரவன் நல்லா வந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள் தான் நமக்கு முக்கியம். அதனால் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. வசதி இருக்கிறவங்க வேனில் அனுப்புவாங்க, ஆட்டோவில் அனுப்புவாங்க, எப்படி வேணாலும் அனுப்புவாங்க. இன்றைக்கி சில மிடில் கிளாஸ் என்ன பண்ணால் அப்பா கொண்டு விட்டுட்டு வருவார், இல்லைன்னா அப்பா வேலை கிளம்புனா அம்மா கொண்டு விட்டுட்டு வரணும். இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? சுபம். வாழ்க்கை வளமுடன்.